வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4ல லாஸ்ட் இயர் 2025ல கேட்ட கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல செகண்ட் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதுல என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா நில அளவு புத்தகத்துல டிரா பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட அளவு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், டயக்ராம் டிரா பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஏல இருந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு அப்ப ஏ இங்க இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏல இருந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது 50 மீட்டருக்கு லெஃப்ட்ல ஈ இருக்கிறதா அப்ப லெஃப்ட்ல 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்க, ஈ இருக்கிறதா சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்தது ஏல இருந்து 80 மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏல இருந்து 50 வரைஞ்சிட்டோம். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு, 30 இருக்குமா? அப்ப 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரைட்ல அப்படிங்கும்போது பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஏல இருந்து 120 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏல இருந்து ஆல்ரெடி 80 வரைஞ்சிட்டோம் அப்படின்னா 20 அப்படின்னா 120 அப்படின்னா 40 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா? இப்போ 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல லெஃப்ட்ல என்ன இருக்கு, 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல டிங்கிற நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப 20 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருந்து ஏல இருந்து 150 மீட்டர்னா இங்க ஆல்ரெடி 120 வரைஞ்சிட்டோம். மீதி எவ்வளவு இருக்கும், 30 தானே இருக்கும். அப்ப 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்ன இருக்கு, சி இருக்கா? ஓகே, இதுதான் அவங்க சொல்லியிருக்க இந்த டயக்ராமோட மொத்த பரப்பளவு என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்ப இந்த டயக்ராம் என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாமா? இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி இருக்குமா? ஓகே, இப்போ இந்த டயக்ராமோட மொத்த பரப்பளவு என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே எத்தனை டயக்ராம் இருக்கு, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேஸ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். இது வந்து சரிவகமா இருக்கு. சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா மொத்த நிலப்பரப்போட பரப்பளவு கிடைச்சிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எவ்வளோனா, ட்ரையாங்கிளோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹாஃப் பிஹெச்சா. அப்போ ஹாஃப் பிஹெச்ங்கும் போது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் ஹைட் என்ன இருக்கு, 50 இருக்கு. அண்டு பேஸ் எவ்வளவு இருக்கு, 30 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1750 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட பரப்பளவு கிடைச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறோம். இதோட செகண்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் என்னவா இருக்கு, ஹாஃப் பேஸ் என்னன்னு இருக்கு, 50 இருக்கு இல்லையா? ஹைட் என்னவா இருக்கு, 80 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம், கேன்சல் பண்றோமா? அப்ப 4 இங்க 0ன்னு வந்துருமா? அப்ப ஐநாங்க 20 அப்படிங்கும் போது 2000 இருக்குமா? அப்ப செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன இருக்கு, 2000 இருக்கு. அதே மாதிரி தேர்ட் ட்ரையாங்கிளும் கண்டுபிடிக்கும். தேர்ட் ட்ரையாங்கிள் இதுதானே இல்லையா? இதோட ஹைட் என்னவா இருக்கு, 4 3 70ன்னு இருக்குதா? அப்ப ஹாஃப் 70 இன்ட்டு அதோட பேஸ் என்னன்னு இருக்கு, 50 அப்படின்னு இருக்குது. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 35ன்னு கிடைக்கும். அப்ப 35 இன்ட்டு 5 என்னவா இருக்கும், 1750 இருக்கும். அப்ப தேர்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா இது. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஃபோர்த் ட்ரையாங்கிளோட ஏரியானா சேம் ஹாஃப் பி என்னவா இருக்கும், 30 இருக்கும். பிங்கிறது 30, ஹைட் அதாவது பேஸ் என்னவா இருக்கும், ஹைட்டுங்கிறது 30, பேஸ்ங்கிறது 20. அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம்னா இங்க 15 கிடைக்கும். 2 15 30 அப்படிங்கும்போது 300ங்கிறது கிடைக்கும். அப்ப 4 ட்ரையாங்கிளோட ஏரியா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், சரிவகத்தோட ஏரியா என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். சரிவகத்தோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஹாஃப் இன்ட்டு ஹச், ரெண்டு பேரலல் ஏரியா. அப்ப a பிளஸ் பின்னு எடுத்துக்கலாமா? பேரலல் ஏரியாங்கிறது a பிளஸ் பின்னு எடுத்துக்கோம். அப்ப 1/2. இதோட ஹைட் என்னவா இருக்கும், இதோட ஹைட் மொத்தம் அப்படிங்கும்போது ட்ரபீசம்ங்கிறது இங்க 30 இருக்குது. இதோட ஹைட் 40, 4 3 70ன்னு இருக்கும் இல்லையா? அப்ப 70 a பிளஸ் பி. இதோட பேரலோட சைடோட ஏரியா இது எவ்வளவு இருக்கு, 20ன்னு இருக்கு. இது 30, அப்ப எவ்வளவு இருக்கும், 50 இருக்கும் இல்லையா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா இங்க 35ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1750 அப்படிங்கிறது கிடைக்கும். இது சரிவகத்தோட மொத்த ஏரியா. அவங்க என்ன கேக்குறாங்க, மொத்த நிலப்பரப்போட பரப்பளவு தான் கேக்குறாங்க. நம்மளுக்கு மொத்த நிலத்தோட பரப்பளவுனா இது எல்லாத்தையும் கூட்டணும்னா என்ன கிடைக்கும், அப்ப 4 ட்ரையாங்கிளோட ஏரியா எல்லாத்தையும் கூட்டி இந்த சரிவகத்தோட ஏரியாவையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 6550 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவர் வந்து தன்னோட 4 ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றாங்க, ரேஷியோ விகிதத்துல பேனாவை பிரிச்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க.
அப்படி பிரிச்சு கொடுக்கும்போது இருக்கிறதுல மினிமம் பேனா யாருக்கிட்ட இருக்கும், எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கும், மினிமம் பேனாங்கிறது எவ்வளோங்கிறது தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க எல்லாமே ரேஷியோல இருக்கா, அப்ப ரேஷியோல இருக்கும்போது இங்க கீழே அதாவது கீழே இருக்க நம்பர் எல்லாமே எப்படி இருக்கு, வேற வேறையா இருக்கு. சோ அதை என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்து சேமா மாத்திரமா. அப்ப எல்சிஎம் என்னவா இருக்கும், 6 இருக்கு, 5 இருக்கு, 4 இருக்கு, எல்லாமே வேற வேற நம்பர். அப்ப அதிகமா என்னவா இருக்கு, 16ங்கிறது தான் இதோட எல்சிஎம்மா இருக்கும் இல்லையா? 60ங்கிறது தான் இதோட எல்சிஎம். அப்படின்னா எல்லாத்தையும் ஈவனா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 60யா மாத்தணுமா? அப்ப இதை 60யா மாத்தணும்னா 6 60யா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 10ஆல மல்டிபிள் பண்ணுவோமா? 6ங்கிறது 60யா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம், 10ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப மேல என்ன இருக்கும், 10 இருக்குமா? மேல 10 இருக்குமா? பிளஸ் 5 60யா மாத்தணும் அப்படின்னா என்னோட மல்டிபிள், எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணலாம், 12ஆல மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப 12ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 5ங்கிறது 60யா மாறுமா? ஓகே. அடுத்தது 4ங்கிறது என்னவா மாத்தணும், 60யா மாத்தணும். 4 60யா மாத்தணும்னா எதால மல்டிபிள் பண்ணலாம், 15ஆல மல்டிபிள் பண்ணலாமா? 15ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 4 என்னவா மாறும், 60யா மாறுமா? அப்ப இங்க 15 இருக்குமா? ஓகே. அடுத்தது என்னது, 3 இருக்கு. 3ய 60யா மாத்தணும். 3ய 60யா மாத்தணும்னா என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணலாம், 20யா மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப 20ஆல 3ய மல்டிபிள் பண்ணோம்னா என்னவா மாறிடும், 60யா மாறிடுமா? அப்ப இருக்கிறதுல மேக்சிமம் அப்படிங்கிறது தான் என்னது, 60. மினிமம்ங்கிறது இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன கிடைக்கிறதோ அதுதான் என்னது, மினிமம். அவங்க கேட்கிற குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்கறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 20 30 40 50 57 57 டிவைடட் பை 60ன்னு கிடைக்கும். அப்ப மேக்சிமம் இருக்கிறது 60 பேனாவில குறைஞ்சது எத்தனை பேனாவா இருக்கும், 57. அப்ப 57ங்கிறது தான் இதோட ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா x, 2, 5, x, 20 அப்படின்ற நம்பரோட வரிசை கொடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்தி என்ன கேக்குறாங்க, விகித சமமான இருப்பின் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இது ரெண்டு விகிதமும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2/5 ஈக்குவல் டு x/20ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மள என்ன கேக்குறாங்க, இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணலாமா, இது இந்த போனுச்சுன்னா டிவைடுங்கிறது நியூமரேட்டரா மாறுமா? அப்ப இது இங்கே டைரக்டா கட் பண்ணிக்கலாமா? அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும், 4ன்னு இருக்குமா? இந்த 4 இந்தாண்ட வந்துச்சுன்னா என்னவாகும், அடுத்த ஸ்டெப்ல x மட்டும் தான் வேணும் அப்படிங்கும்போது 2 × 4ன்னு மாறுமா? அப்ப எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும், 8ன்னு இருக்குமா? அப்ப எக்ஸோட மதிப்பு 8ன்னு ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 108 234 அந்த நம்பரோட HCF என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 23x - 51 அப்படின்ற ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இது ரெண்டோட HCF என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். HCFங்கும்போது எக்ஸ் 108, இன்னொன்னு என்ன இருக்கு 234, இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிக்கலாமா? அப்ப இதை ஃபர்ஸ்ட் 6ஆல டிவைட் பண்ணலாமா? 6ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது 1 டைம், அடுத்தது என்ன இருக்கும் 8 டைம்ஸ்னு இருக்கும். இது அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ்னு இருக்கும், இது 9 டைம்ஸ்னு இருக்கும். ஓகேவா? வேற இந்த ரெண்டு நம்பரும் சேமா காமனா டிவைட் பண்ற அப்படின்னா 3ஆல பண்ணலாமா? ஓகேவா? 3ஆல பண்ணோம்னா 5 டைம்ஸ்னு கிடைக்கும். இது 1, இது 3 டைம்ஸ் இருக்கும். இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, ரெண்டு நம்பரும் காமனா எதுவும் டிவைட் ஆகுது. சோ இது மட்டும் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும், HCF இருக்கும். அப்ப HCF நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஹார்மோன் 18. அப்ப 18ங்கிறது தான் இதோட மொத்த HCFனா x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 23x - 51 is equal to 18 அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது என்ன, x மட்டும்தான். சோ 51 அந்தாண்ட போனுச்சுன்னா பிளஸ்ஸா மாறுமா? அப்ப 23x equal to 18, இந்த மைனஸ் அந்தாண்ட போனுச்சுன்னா என்னவாகும், பிளஸ்ஸா மாறுமா? அப்ப 51ன்னு மாறுமா? அப்ப இது என்னவா இருக்கும், 8 இந்த இருந்துச்சுன்னா 6, அப்ப 69ன்னு இருக்கும். 23xங்கிறத கேன்சல் பண்ணுவோம். x இந்தாண்ட போனுச்சு, x மட்டும் வேணும், 23 அந்தாண்ட போனதுன்னா டிவைட் ஆகும். அப்ப 23ஐயும் x-ஐயும் கேன்சல், சாரி 63ஐயும் 69ஐயும் கேன்சல் பண்ணலாமா? அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வருமா? x-ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 3ன்னு இருக்குமா? அவங்க என்ன கேக்குறாங்க, x-ஓட மதிப்பு தானே கேக்குறாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, இங்க கொடுத்திருக்க பல்லுறுப்புக்கோவையோட மீப்பொது காரணி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப காரணியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பரா இருந்ததுன்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஒரே ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஆனா இதோட காரணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா x³ x² - x + 2 அப்படின்னு இருக்குது. இங்க வேற பேட்டர்ன்ல இருக்கு. சோ இதுல காமனா இருக்கிறத எடுத்து வெளியில எடுத்து போட்டாலும் இங்க இருக்கிறதோட கனெக்ட் ஆகல. சோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிறது x-க்கு என்ன பண்ணலாம், வேல்யூ கொடுக்கலாம். அப்ப வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இங்க வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2ன்ற நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 2 அப்படிங்கும்போது என்னவா இருக்கும்,
2 cube plus 2 squared minus x plus 1 plus 2 இருக்கா. அப்ப இந்த வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி உள்ள ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இங்கேயும் 2 வரும். ஓகே, அப்ப 2 கியூப்னா 8 இருக்கும், இங்க 2 ஸ்கொயர்னா இங்க 4 இருக்கும், -2 இங்க +2 இருக்கும், இதுக்கும் கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்னவா இருக்கும்? 12 இருக்கும். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனுக்கும் சேம் இதே 2 கொடுக்கலாம். அப்ப 2 × 2 power 3 minus 5 2 power squared plus 5 இதோட 2 minus 3 இருக்கு இல்லையா. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? 2 கியூப்னா 8 வரும். 8 × 2 என்னவா இருக்கும்? 16 இருக்குமா? அப்ப 16 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 4 இருக்கும். இங்க 5 4 × 5 20 இருக்குமா? பிளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா இங்க என்ன இருக்கும்? 10 இருக்கும், -3 இருக்கும். ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணி கேன்சல் பண்ணலாமா? அப்ப மைனஸ் மைனஸ் அப்படிங்கும் போது இது ரெண்டையும் என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுவோம். இது ரெண்டையும் என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணிக்குவோம். அப்ப 26 மைனஸ் 23 இருக்கும். அப்ப 3ங்கிறது தான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கிடைக்கிற வேல்யூ. அவங்க என்ன கேக்குறாங்க? HCF கேக்குறாங்க. அப்ப HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12க்கும் 3க்கும் HCF எடுப்போமா? HCF எடுத்தோம் அப்படின்னா 3ஆல காமனா டிவைட் ஆகும். இது 4 இருக்கும், இது 1 இருக்கும், இதுக்கு மேல கிடைக்காது. சோ இதோட HCF அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு இருக்கும்? 3 தானே இதோட HCF. இப்ப நமக்கு என்ன ஆப்ஷன்னா, இங்க கொடுத்திருக்க காரணியோட எது மேட்ச் ஆகுது? அப்ப கொடுக்கிற இந்த 2ன்ற நம்பரை கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 3ஆ வந்ததுன்னா அதுதான் என்னவா இருக்கும்? இதோட கரெக்டான ஆன்சர். அப்ப எக்ஸ்ங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? 2ங்கிற வேல்யூ கொடுப்போம். அப்ப 2 ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸுக்கு 2 பிளஸ் 1 இருக்குமா? கொடுத்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்னவா இருக்கு? 2 ஸ்கொயர்னா 4 இருக்கும். 4ல 2 போச்சுன்னா ரிமைனிங் என்னவா இருக்கும்? 2 இருக்குமா? 2 + 1 என்னவா இருக்கும்? 3 கிடைக்குதா? அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த 2ங்கும் போது இந்த HCF என்னவா இருக்கு? இங்க மேட்ச் ஆகுது. சோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். வேற எதுக்குமே என்ன பண்ணலாம்? 2 கொடுத்து பார்த்தோம்னா ஆன்சர் என்னவா இருக்காது? 3 கிடைக்காது. சோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க? 4 power -1 plus 4 power -2 plus 4 power -3 whole power 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப whole power 0ன்னு கொடுத்தாலே இந்த டேர்ம் ஃபுல்லாவே என்ன ஆயிடும்? மல்டிபிள் பண்ணா 0 ஆயிடுமா? சோ இந்த டேர்ம் என்ன வராது. அப்ப இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை மல்டிபிள், அதாவது இதுக்கு வேல்யூ எப்படின்னா 4 power -1னா 1/4ன்னு எழுதலாமா? பிளஸ் இதை எப்படி எழுதலாம்? 1/4 × 4, அதாவது ஸ்கொயர்னு இருக்கு, மைனஸ்க்கு பதிலாக தான் டிவைட் எடுக்கிறோம். அப்ப 4ஓட பவர் 2 அப்படின்னா என்னவா இருக்கும்? 4 4s 16 இருக்குமா? அடுத்தது இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 4 power cube கொடுத்துருக்காங்க. பவர்ல மைனஸ் இருக்குங்கிறதுனால 1/ன்னு எழுதிக்கிறோம். 3 அப்படின்னுங்கும் போது 4ஓட பவர் 3 அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்? 64ன்னு கிடைக்குமா? ஹோல் பவர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாறாது. அப்ப டினாமினேட்டர்ல என்னவா இருக்கு? 64ன்னு இருக்கு. அப்ப 64னா எல்லாத்தையுமே என்னவா மாத்தணும்? சேம் இதே மாதிரி. அப்ப இதோட எல்சிஎம் என்ன இருக்கும்? 64 தானே இருக்கும். இதோட எல்சிஎம் 64 தானே. அப்ப இந்த 16 64ஆ மாத்தணும்னா என்னவால மல்டிபிள் பண்ணுவோம்? 4 64ஆ மாத்தணும் அப்படின்னா என்னவால மல்டிபிள் பண்ணுவோம்ங்கிறது தான் போடணும். ஓகேவா? அப்ப இது வந்து 1 தான் கிடைக்கும். பிளஸ் 16ங்கிறத எதோட மல்டிபிள் பண்ணலாம்? நம்மளுக்கு 64ஆ மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பண்ணலாமா? அப்ப 4ஆல மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப இங்க 4 அப்படிங்கறத 16ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 64 கிடைக்கும். அகைன் 4ங்கிறத இதை எதோட மல்டிபிள் பண்ணலாம்? 16ஆல மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப 16ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 4ஓட 16 மல்டிபிள் பண்ணோம்னா 64 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, ஆட் பண்ணோம் அப்படின்னா 21/64ன்னு கிடைக்கும். அப்ப 21/64ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25 மாணவர்களோட சராசரி மதிப்பெண் வந்து 78.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மாணவர்கள்ங்கிறது n கொடுத்திருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல். இதுதான் நம்ம இந்த ஃபார்மேட்ல தான் என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ nங்கிறது எவ்வளவு இருக்கு? 25ன்னு இருக்கு. ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 78.4ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1980 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இவங்களோட டோட்டல். ஆனா என்ன சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்? இங்க 96ங்கிற மதிப்பு
69ன்னு தவறா கவுண்ட் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. கண்டறியப்படுது எனில் மதிப்பெண்களுக்கான சராசரி சரியான சராசரி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரிஜினல் என்னவா இருக்கு 96, ஆனா என்னன்னு கவுண்ட் பண்ணிட்டாங்க 69ன்னு எடுத்து கால்குலேட் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது சரியான சராசரி, அப்ப இது தப்பா தானே இருந்திருக்கும். அப்ப சரியான சராசரிங்கும் போது மாறும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையானது 96 தான் கரெக்டானது, ஆனா தப்பானதுங்கும் போது 69 தப்பு. சோ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா? அப்ப 96 மாறணும் அப்படின்னா 69ன்னு எடுத்துக்கிட்டாங்க அவங்க, ஆனா எனக்கு 96ங்கிறது தான் இங்க கரெக்டான ஆன்சர். சோ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா? டிஃபரன்ஸ்ங்கும் போது எவ்வளவு இருக்கும், 27ன்னு வருமா? ஓகே, 27ங்கிறது டிஃபரன்ஸ். அப்ப 69ங்கிறது 96 மாறணும்னா 27ங்கிறது நம்பர் வேணும். 27 கூட்டினாதான் என்னவா மாறும், 96 மாறும். அப்ப இருக்கிற டோட்டலோட 27 என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணிட்டு 25ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிறதோட சரியான சராசரி என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப இதோட 25 என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணலாமா? இங்க 60ங்கிறது வரும், 1960. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க 8 இங்க 7 கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, சரியான சராசரி வேணும். அப்ப 1987ங்கிறதோட 25 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதையும் கேன்சல் பண்றோம், இதை கட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 78 7 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அடுத்தது 25 எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அகைன் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 48ங்கிறது கிடைக்கும். ஓகே, அப்ப 79.48ங்கிறது எங்க இருக்கு, ஆப்ஷன் பி. ஓகேவா? இது பாயிண்ட், ஆமா கிடையாது, ஓகே பாயிண்ட். ஓகேவா? 79.48ங்கிறது தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பசில் மாதிரி மாடல்ல அவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா DGHI மற்றும் M அப்படின்றவங்க ஒரு வரிசையில அமர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப 5% இருக்காங்களா, 6%, ஓகேவா, 6% ஒரு லைன்ல உட்கார்ந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு வரிசையில. ஐயும் எம்மும் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிருக்காங்க, மையத்துல இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஐயும் எம்மும், ஐ இங்க இருக்கிறது, எம் இங்க இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்டர்ல மையத்துல இருக்கான்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப மையத்துலங்கும் போது ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்றாங்க, மையத்துல உட்கார வச்சாச்சு. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, எஃப் மற்றும் டி அப்படின்றவங்க எங்க இருக்காங்க, முதலிலும் இறுதியிலும் இருக்காங்க. அப்ப எஃப்ங்கிறவங்க இங்க இருந்தா டிங்கிறவங்க இங்க இருப்பாங்களா, இங்க டீன்றவங்க இருப்பாங்களா, எஃப்பும் டியும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட்ல இருக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முதல்ல இறுதி அமர்ந்துள்ளன. ஜி என்பவர் டியின் இடது புறத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப டிக்கு இடது புறத்துல யார் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஜி. அப்ப டி இங்க இருக்கா, அதுக்கு லெஃப்ட் இவங்களுக்கு இடது புறம் அப்படின்னா யார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி அமர்ந்திருந்தா அப்படியானால் எஃப்க்கு வலது புறத்துல யார் இருப்பாங்கன்னு கேட்காங்க. அப்ப எஃப்க்கு ரைட் சைட்ல இங்க இருக்கிற பர்சன் யாருன்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு டோட்டலா 6% இருக்காங்க இல்லையா, 6%ல இங்க 5 பேர் வந்துட்டாங்க. ரிமைனிங் இல்லாதவங்க யாரு, ஹச் தானே இல்லாம இருக்காங்க. அப்ப இங்க இருக்கிறதுக்கு பாசிபிள் யாரு, ஹச் தானே வருவாங்க. அப்ப இங்க இருக்கிறதுக்கான 100% பாசிபிள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹச். அப்ப ஹச் தான் இதோட ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, ஏங்கிறது 26ன்னு சொல்லியிருக்காங்க, சன் இப்படி ஈக்குவல் டு 27 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனில் CAT என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப ஏங்கிறது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 26 அப்படின்னா எப்படி அமையும்னு பாருங்க. ஏங்கிறது இங்க இருக்கு இல்லையா, இந்த லெட்டர் எங்க இருக்கு, ஏங்கிறது இங்க இருக்கு இல்லையா. ஏவுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 26ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 26ங்கிறது எந்த நம்பருக்கு வரும், இசட்டுக்கு தானே வரும் இல்லையா. அப்ப என்ன ஆர்டர்ல எடுத்திருக்காங்க, ஏவோட ஆப்போசிட், அதாவது ரிவர்ஸ்ல இருந்து. அப்ப ஏங்கிறதுக்கு அடுத்தது அதோட எண்ட் ஆஃப் த நம்பர் என்னவோ அதோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப 26ங்கிறது இசட். அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா என்னவா இருக்கு, 26 இருக்கா. அப்ப ஏக்கு இதுதான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சன்னுக்கு என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். சன் SUN ஈக்குவல் டு 27 எடுத்திருக்காங்க. சன்னு அப்படிங்கிறது எஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க இருக்கு, இங்க இருக்கா. எஸ்ஸோட நம்பர் என்னவா இருக்கு, 19. ஆனா அவங்க இங்க எடுத்திருக்க பேட்டர்னை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு, 8 இருக்கா. அப்ப எஸ்க்கு என்ன கொடுத்துருக்கலாம், 8ன்றது கொடுத்துருக்கலாமா. பிளஸ் யூக்கு என்ன நம்பர் இருக்கு, 27 இருக்கு. ஆனா அதோட ஆப்போசிட் தான் இங்க எடுக்கணும். அப்ப என்னவா இருக்காங்க, 6ன்னு இருக்கா. பிளஸ் எண்ணுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்க
n இங்க இருக்கா 14 இருக்கா 14க்கு ஆப்போசிட் நம்பர் என்னவா இருக்கு 13 அப்ப 13 தான் இங்க எடுத்துக்கணும் இல்லையா அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வருது 27 வருதா அப்ப சேம் இந்த பேட்டர்ன் தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணிருக்காங்க C18ங்கறத கண்டுபிடிக்கணும் அப்ப C க்கு என்னவா இருக்கு ஆப்போசிட்டா Cங்கிற நம்பருக்கு 3 ஆனா அதோட ஆப்போசிட் என்ன இருக்கு CAT தான் நமக்கு தேவை இல்லையா Cக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு 24 இல்லையா பிளஸ் Aவுக்கு என்னவா இருக்கணும் இங்க 26 இருக்கணும் இல்லையா ஆப்போசிட்ங்கும் போது Aவுக்கு 26 தான் எடுத்துக்கணும் Tக்கு என்ன நம்பர்ங்கறத செக் பண்ணலாம் T இங்க இருக்கா Tக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு 7 இருக்கா ஏன்னா இத எடுத்துக்க கூடாது அதுக்கு ஆப்போசிட் தான் எடுத்துக்கணும் அப்ப என்னவா இருக்கும்ங்க 7 இருக்கும் அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 26 அப்ப 50 இல்லையா 57 ன்னு கிடைக்கும் அப்ப 57ங்கிறது தான் இதோட CAT யோட ஆன்சரா இருக்கும் ஆப்ஷன் C தான் இதோட ஆன்சர் ஓகே இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா A not equal to B B not equal to C ன்னு சொல்லிருக்காங்க அப்படி கொடுக்கிற வரிசையில இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எது சரியா இருக்கும்னு கேக்குறாங்க இங்க என்ன சொல்லிருக்காங்க ஏவும் பியும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிருக்காங்க பியும் சியும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏவை செக் பண்ணலாம் பியும் ஏவும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பி இங்க இருக்கு ஏ இங்க இருக்கு அப்ப நாட் ஈக்குவல்ட்டு தான் இங்க ஆர்டர் தான் மாத்தி கொடுத்துருக்காங்களே தவிர அப்ப இது ரெண்டுமே என்னது கரெக்டா தான் இருக்கு இல்லையா அடுத்தது செக் பண்ணுவோம் ஏவும் சியும் நாட் ஈக்குவல்ட்னு கொடுத்துருக்காங்க ஏ இங்க இருக்கு சி இங்க இருக்கு இல்லையா ஏவும் சியும் நாட் ஈக்குவல்ட்னு கொடுத்துருக்காங்களா கிடையாது ஏவும் பியும் தான் நாட் ஈக்குவல்ட்னு இருக்கும் இது வந்து ஈக்குவலா கூட இருக்கலாம் இல்லையா ஆனா நம்மளுக்கு கண்டிஷன் என்ன ஏவும் பியும் மட்டும் தான் நாட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க ஏவும் சியும் நாட் ஈக்குவல்னு கொடுக்கவே இல்லை சோ இந்த கண்டிஷன் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு சோ இது சரியா இருக்க வாய்ப்பு இல்ல செகண்ட் செக் பண்ணுவோம் ABC அப்படிங்கறது மூணுமே வேற வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியாங்கிறத செக் பண்ணலாம் ஓகேவா ஏவும் பியும் நாட் ஈக்குவல்ட்டு ஓகே அப்ப இது வேறையா இருக்கணும் இது வேற இருக்கணும் அப்ப பியும் சியும் எப்படி இருக்கலாம் இது ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டு அப்ப ஏவும் சியும் செக் பண்ணலாமா ஏவும் சியும் ஈக்குவலா கூட இருக்கலாம் இல்லையா வேற வேறன்னு தானே அங்க கொடுத்துருக்காங்க அப்ப ஏவும் சியும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை இல்லையா சோ இந்த ஆப்ஷனும் என்ன பண்ணாது வராது ஓகே அடுத்தது செக் பண்ணலாம் A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க அங்க எல்லாமே நாட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க சோ கண்டிப்பா என்னவா இருக்காது இதுவும் ஆன்சரா இருக்காது அடுத்தது D செக் பண்ணலாம் A நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க ஏவும் சியும் நாட் ஈக்குவலாவும் இருக்கலாம் ஈக்குவலாவும் இருக்கலாம் இல்லையா அங்க கண்டிஷன் என்னவே கொடுக்கவே இல்லை எந்தவுமே ஏவுக்கும் சிக்கும் கனெக்ட் பண்ணவே கிடையாது சோ இது இருக்கிறதுக்கு என்னவா இருக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது ஏவும் சியும் அதானே இங்க சொன்னேன் ஏவும் சியும் நாட் ஈக்குவலாவும் இருக்கலாம் ஈக்குவலாவும் இருக்கலாம் சோ இந்த ஆப்ஷன் என்னவா இருக்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்ப ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர் ஓகே இங்க கொடுத்துருக்க சீரியஸ்ல இருந்து அடுத்த உறுப்பு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இல்லையா அப்படிங்கும் போது இங்க கொடுத்துருக்க லெட்டரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம் இங்க எக்ஸ்ன்னு இருக்கு இங்க டீன் இருக்கு இங்க பி இருக்கு இங்க எல் இருக்கு சோ இதை பார்க்கும்போது அடுத்தது என்னவா இருக்கும் இந்த ஆர்டரை செக் பண்ணும்போது எக்ஸுக்கு அப்புறம் டி இருக்கா இல்ல அதுக்கு முன்னாடி என்ன பேட்டர்ன்ல ஏபிசிடிங்கிறத வச்சு நம்ம செக் பண்ணலாம் ஓகேவா அப்ப ஏபிசிடி இங்க பாருங்க எக்ஸுக்கு அப்புறம் என்னவா இருக்கு அங்க கொடுத்துருக்க எக்ஸுக்கு அப்புறம் என்னவா இருக்கு டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப எக்ஸ் எங்க இருக்கு இங்க இருக்கா எக்ஸுக்கு அப்புறம் டீன்ற உறுப்பு கொடுத்துருக்காங்க அப்ப எக்ஸ் இங்க டி இருக்கு அப்ப அடுத்ததான் 4 உறுப்புக்கு 3 உறுப்புக்கு அப்புறம் 4வது உறுப்பு தான் என்னன்னு எடுத்திருக்காங்க டி எடுத்திருக்காங்க அடுத்தது என்ன இருக்கும் அவங்க கொடுத்துருக்கிறத பார்த்தோம்னா பி இருக்கு இல்லையா பியை வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா டீக்கு அப்புறம் பி கொடுத்துருக்காங்க சேம் அடுத்த 3வது நம்பரா இருக்கு இல்லையா நான் 3 நம்பருக்கு அப்புறம் 4வது நம்பரா பி கொடுத்துருக்காங்க அப்ப அப்படி பார்க்கும்போது பிக்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் 1 2 3 அப்படிங்கும் போது எல் தானே கொடுத்துருப்பாங்க அப்ப அடுத்ததா என்னவா இருக்கும் அடுத்த 3 நம்பருக்கு அப்புறம் என்னவா இருக்கும் ஹெச் இருக்குமா அடுத்த 3வது நம்பர் 3 நம்பருக்கு அப்புறம் 4வதா இருக்கிற நம்பர் என்ன ஹெச் அப்ப அங்க வர்ற ஆர்டர்ல என்ன பேட்டர்னை யூஸ் பண்ணிருக்காங்க ஒண்ணுக்கும் இடையில ஆல்பாபெட்டுக்கு இடையில 3 பிளஸ் பண்ணிருக்காங்க இல்லையா 3 நம்பருக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது இங்க சென்டர்ல அடுத்தது என்னவா இருக்கும் ஹெச் தான் இருக்கும் இங்க எல்லாத்துலயுமே ஹெச் இருக்குங்கும் போது இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா என்ன பண்ண தேவையில்ல பார்க்க தேவையில்ல இல்லையா நம்ம நம்பரை மட்டும் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது இங்க என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க இங்க 2 கொடுத்துருக்காங்க இது எக்ஸ் 7 டி 4ன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்க 14 பி 12 கொடுத்துருக்காங்க 23 எல் 48
அடுத்ததா இருக்கிற உறுப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் என்ன நம்பர் வரும்ங்கிறத செக் பண்றோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க ரெண்டு நம்பரும் என்னவா இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செக் பண்றோம். ஓகேவா, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்னவா இல்ல, கனெக்டே இல்ல இல்லையா. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் என்ன பண்றோம், செக் பண்றோம். அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 5 இருக்கா. ஸோ அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் என்ன பண்றோம், செக் பண்றோம். அப்ப 7 இருக்கு, இங்க 14 இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 7. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறோம். அங்க 6 7 8 9. அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு, 9 இருக்கா. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்க, ஆட் நம்பரை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அடுத்த ஆட் நம்பர் அப்ப என்னவா இருக்கும், 11 தானே இருக்கும். அப்ப 11 ஆட் பண்ணோம், 23யோட 11 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இங்க 4 அடுத்தது 3 34ன்னு கிடைக்குமா. அடுத்த நம்பரு, அடுத்தது செகண்ட செக் பண்றோம். செகண்ட் நம்பரும் செக் பண்றோம். இதோட இதை கனெக்ட் பண்ணும்போது இங்க இதோட டிஃபரன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, 2 கூட்டி இருக்காங்க இல்லையா. அப்படின்னு பார்க்கும்போது 2 கூட்டி இருக்காங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்காங்கிறத பாருங்க. 4க்கு அப்புறம் அங்க என்னவா மாறி இருக்கு, 12 மாறி இருக்கு இல்லையா. அப்படின்னும் போது இங்க என்ன பண்ணல, ஆடுங்கிற பேட்டர்ன் யூஸ் பண்ணல. அப்புறம் 2ங்கிறத மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, 2ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்குது, 4ங்கிறது கிடைக்குதா. ஓகேவா, 4 கிடைக்குதா. அடுத்தது 4ஓட என்ன பண்ணிக்கலாம், 3 மல்டிபிள் பண்ணலாமா. அடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணிருக்காங்க அப்படிங்க. அப்ப 4 × 3 12. அப்ப 12ங்கிறது கிடைக்குது. அப்ப 12ஓட என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத செக் பண்ணும். இங்க 2 3 அடுத்தது என்னவா இருக்கும், 4 இருக்குமா. 4 தானே இதோட மல்டிபிள் பண்ணிருக்காங்க. அப்ப 48ன்னு கிடைக்குதா. அப்ப என்ன நம்பர் இங்க வரணும், 5 மல்டிபிள் பண்ணிருக்கணுமா. 48ஓட 5 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 8 40. அப்ப 0ங்கிறதுல முடியணும் இல்லையா, 40ங்கிறத முடியும். அடுத்தது என்னவா இருக்கும், 5 × 4 என்ன வரும், 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 5 20 இல்லையா. அங்க ஒரு 40 என்னவா இருக்கும், 240ன்னு இருக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்ன இருக்கு, 34H plus 200H 240. ஓகே, ஆப்ஷன் எங்க இருக்கு, 34H 240. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்களா, 2 முறை ஒரு பகடையை உருட்டுறாங்களாம். அப்படி உருட்டும் போது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 இருக்கணும், அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது 2 பெருக்கல் பலன் அப்படிங்கும்போது 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும் போது என்ன கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 4 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது 2 மதிப்போட வித்தியாசம், 2 நம்பரோட X Y 2 நம்பரோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 5 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பகடையை உருட்டும் போது அதுல வர நம்பரை வச்சுதான் நம்ம செக் பண்றோம். நம்மளுக்கு 1 இருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் முடியும், 6,6 வரைக்கும் முடியும் இல்லையா. அப்ப மொத்தமா எத்தனை இருக்கும் நம்மளுக்கு, பகடையை 2 முறை உருட்டும் போது அப்ப மொத்தம் 36 வாய்ப்பு இருக்கு இல்லையா. 36 வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு, அது தெரியும் இல்லையா. அப்ப மொத்தம் 36ல மல்டிபிள் பண்ணா 4 வரணும். அப்படிங்கும் போது என்னென்ன நம்பர்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2,2 வரணுமா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல 2,2ங்கிறது 4 வருமா. வேற என்ன நம்பர் வரும், 2,2. அடுத்தது 1,4ன்னு போடலாமா. அதே மாதிரி 4,1 போடலாம். இது எல்லாமே எப்படி இருக்கு, மல்டிபிள் பண்ணா 4 வர்ற மாதிரி தான் இருக்கு. வேற என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணலாம், 2,2 4. வேற இந்தாண்ட 2 1,1 2,2 2, ஓகே. அப்ப 5ங்கிறது டிஃபரன்ஸ் கிடைக்கணும். அப்ப டிஃபரன்ஸ் 5 கிடைக்கணும் அப்படின்னா என்ன நம்பரா இருக்கும்ங்கிறத செக் பண்ணலாம். டிஃபரன்ஸ் வர மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா 1,6 எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன கிடைக்குது, 5 கிடைக்குதா. அதே மாதிரி 6,1 எடுத்துக்கலாம் இல்லையா. வேற எந்த நம்பருக்காவது இடையில என்னவா இருக்கும், 2க்கும் டிஃபரன்ஸ் 2 நம்பர் நம்மளுக்கு முடியறது 1, அதாவது 6ஓட முடிஞ்சிடும், அதுக்கு மேல கிடையாது. ஸோ அப்படின்னு செக் பண்ணும்போது நம்மளுக்கு 1,6 6,1 மட்டும்தான் வரும். அப்ப ஆக மொத்தம் எத்தனை இருக்கு உறுப்பு, 1 2 3 4 5. அப்ப மொத்தம் நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு எத்தனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 5/36 இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு, பி தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.